திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கண் அசைத்த மோடி. தயார் நிலையில் இந்தியாவில் முப்படைகள். களமிறங்கிய S-400. என்னமோ நடக்குது. பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படும் நிலையில் இந்திய பாதுகாப்பு படைகள் சார்பாக பாதுகாப்பு உயர்த்தப்பட்டுள்ளது. நிலம், வான் மற்றும் கடல் எல்லைகள் தனது பாதுகாப்பை இந்தியா பலப்படுத்தியுள்ளது. மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் எனப்படும் பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பு முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது போர் விமானங்கள் ரோந்து செல்வது, ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக ரோந்து செல்வது, ட்ரோன்கள் செல்வது, ஹெலிகாப்டர் தாழ்வாக ரோந்து செல்வது, ட்ரோன்கள் ஏவுகணைகளுடன் தயாராக இருப்பது, S-400 போன்ற ஏவுகணை மற்றும் ஏவுகணை மதிப்பு சிஸ்டங்கள் தயார் நிலையில் இருப்பது என்று பல கட்ட பாதுகாப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. S-40 கடந்த 1940ஆம் ஆண்டிலேயே உருவாக்கப்பட்டுவிட்டது. அப்பொழுது இது S-300 என்று அழைக்கப்பட்டது. ரஷ்ய தயாரிப்பான இது தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வந்தது. அதன் பின் 2007ஆம் ஆண்டில் முழுமையாக ரஷ்ய இராணுவத்திற்கு செயல்பாட்டிற்கு வந்தது. இந்த S-400 ஏவுகணை மற்றும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் 4 சிறிய ஏவுகணைகளை தனக்குள் உள்ளடக்கியது. தற்பொழுது உலகில் இருக்கும் ஏவுகணை மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளில் மிகவும் வலிமை வாய்ந்தது இதுதான் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 300 டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். 4ம் சேர்ந்து வெவ்வேறு திசைகளில் சென்று தாக்க முடியும். வானத்தில் செல்லும் எதிரி நாட்டு போர் விமானங்களை தாக்கி அழிக்க கூடியது. அதோடு ரூடரில் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்லத் ரக விமானங்களையும் தாக்கி அழிக்கக்கூடியது. இதை இந்தியா வாங்கும் பட்சத்தில் அது பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். துல்லியம்தான் இதன் சிறப்பு. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடன் செய்திருக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளிடம் இருந்து ஏவுகணைகளை வாங்கக்கூடாது. சில போர்க்கருவிகள் தவிர மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை போன்ற கருவிகளை வாங்கக்கூடாது. இதை மீறி வாங்கினால் அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும். இதனால் சீனா மீது ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இதை மீறி இந்தியா இதை வாங்கியுள்ளது. இன்னொரு பக்கம் அரபிக்கடலில் பெரிய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. எல்லையில் உள்ள காலாட்படை பிரிவுகள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளன. மேலும் எந்த ஒரு அவசர நிலையையும் சமாளிக்க தயாராக உள்ளன. IAF போர் விமானங்களால் போர் விமானம் ரோந்துகள் பறக்க விடப்படுகிறது. மத்தியில் நாட்டின் அணு ஆயுத களஞ்சியத்தை கையாளும் முப்படையின் தனிப்பிரிவும் தயார் நிலையில் உள்ளது. அணு ஆயுதங்களை கண்காணிப்பது, உஷார் நிலையில் வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுவிட்டன. நாடு முழுக்க மிலிட்ரி இராணுவ வீரர்களின் விடுப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. புதிதாக விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விடுப்பு எடுத்தவர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அவரவர் போஸ்டுகளுக்கு உடனடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு நாடு போருக்கு போகும் முன் சில விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளும். இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி தரலாம். பாகிஸ்தான் எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் முழு முதற்போர் வரும் வாய்ப்புகளும் உள்ளன. இதை கண்டுபிடிக்க பாகிஸ்தான் செயல்பாட்டை முன்கூட்டியே அறிய உளவுப்படை அவசியம். இதற்காகவே இந்திய உளவு அதிகாரிகள் பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்தே பயங்கரவாத நடவடிக்கைகளை எங்கள் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் மேலும் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என கண்காணிக்கப்பட்டுள்ளது.
அவற்றை தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிலிட்ரி தெரிவித்துள்ளார். இன்னொரு பக்கம் நாடு முழுக்க பாராமிலிட்டரி ராணுவ வீரர்களின் விடுப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. புதிதாக விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் உட்பட 16 பேர் பலியாகி உள்ளனர். பாரமுல்லா, பூஞ்ச், ரச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பீரங்கிகள் மூலம் ஹெல் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 8 பேர் பலியாகினர். அதில் ஒரு பெண், 2 குழந்தைகள் அடங்குவர். மேலும் 38 பேர் காயமடைந்தனர். இதில் பூஞ்ச் மாவட்டம் தான் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. இங்கு 7 பேர் பலியாகி உள்ளனர். 25 பேர் காயமடைந்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.